கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா என்னங்கய்யா ஏதாவது கஷ்டம் வந்துருங்களா ஐயா, விரைய குரு விரயத்தை கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகி இருக்கு. இந்த அஷ்டமச்சனி விலகினாலே போருங்க. 2-2.5 வருஷமாக கடகராசிக்காரர்கள் பெரிய அளவில் பெருத்த நஷ்டங்கள் கஷ்டங்களை அடைந்தீர்கள். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போலன்றதான் உண்மை. புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை சந்திச்சிங்க இல்லையா? இது எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. என்ன செய்யும்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4, 6, 8 ஆகின்ற இந்த 3 பாவங்களையும் பார்ப்பார். 4ஆம் இடம் தாயார் சுகம் ஸ்தானம், சுகத்தை பற்றி குறிக்கக்கூடியது, வீடு வாகன அமைப்புகளை குறிக்கக்கூடியது. 6, 8 செலவுகளை குறிக்கக்கூடியது தான். 12ஆம் இடம் விரைய செலவு தான். ஆனால் இருப்பவர் சுபர் ஆயிற்றே, அப்போ சுப செலவுகளை கொடுப்பார் இல்லையா? இது வரைக்கும் வீடு வாங்க முடியாதவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள், இளைஞர்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வண்டி வாங்குறது, 2 வீலரை மாற்றிட்டு கார் வாங்குறது, சொந்த வீட்டுக்கு போகிறது, லீஸுக்கு போகிறது என்கின்ற மாதிரியாக வீடு வாகன சேர்க்கை அமைப்புகள் நன்றாக இருக்கும். சுகஸ்தானத்தில் போய் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய சுகத்திற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வசதி வாய்ப்புகள் மறுபடியும் நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது இங்கே உண்டு. 12ஆம் இடத்து குரு உங்களுடைய யோகாதிபதி என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் வளர்ச்சிக்கான கடன் அமைப்புகளை குரு பகவான் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக நிலைமைகள்லாம் இருக்கு இல்லையா? அவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான கடன்கள் அமைந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 12ஆம் இடத்து குரு பெரிய அமைப்புகள் எதையும் செஞ்சிடறதில்லை. அதே நேரத்தில் தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் படிக்கணும் வேலை செய்யணும் என்கின்ற மாதிரியாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்லாம் போகணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. சில உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. பொதுவாக பார்த்தால் அஷ்டமச்சனி விலகிவிட்டதால் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நல்லதொரு நிலையில்தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை.